தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. இல்லம்மா, ஏன் சொல்றேன்னா முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம். மா அதான் அப்பவே சொன்ன அவளை போட்டு தல சொல்லி நீ தான் கோட்டை விட்டுட்ட. சரி விடுமா, இப்ப போய் அத பத்தி பேசிட்டு நடக்கிற வேலையை பாப்போம்மா. இங்க பாரு கார்த்தி, நாம பேசி வச்ச மாதிரி மாலதி திரும்ப இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என் கழுத்துல தாலி கட்டி முடிக்கணும். கவலைப்படாத சித்ரா, தாலி முதற்கொண்டு புடவை வேஷ்டி எல்லாம் வாங்கி வச்சாச்சுமா. கல்யாணத்துக்கான வேலை ஜரூரா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுற? வர்ற 10ஆம் தேதி உனக்கு எனக்கு கல்யாணம். போரூர் முருகன் கோயில்ல பர்மிஷன் கூட வாங்கியாச்சு. புரியுதா? இந்த பாரு பாக்கியம், 10ஆம் தேதி கல்யாணம். நான் பெருசா பத்திரிக்கை அடிச்சு பந்தா ஒண்ணும் பண்ணல. நமக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். கட்டாயம் மறக்காம வந்துரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். வந்துட்டேன். வந்தமா காப்பி குடிச்சமா போன மணி இல்லாம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன ஏதுன்னு கேக்குறது. கார்த்தி, திருமாங்கலத்தை கொண்டு போய் பீரோவுல வைக்கிறேன். நீ என் மருமகிட்ட பேசிட்டு.
சித்ரா, எனக்கு ஒரே விஷயம் தான் ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த கல்யாணத்தை உடனே பண்ணுன்னு சொல்ற பாரு. அதான் எல்லாம் உன்னோட பொண்டாட்டி மாலதி மேல உள்ள பயத்தினாலதான். சரி, அதை விடு. கார்த்தி, நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எம்டி ராம்குமார் பொண்டாட்டிய கொலை பண்ணியே தான் ஆகணும். நீ அதை செஞ்சாதான் நான் தாலி கட்டிப்பேன். ஹேய், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாம செட்டில் ஆக வேண்டாமா? மேட்ரு முடிஞ்சா 25 லட்சம் நம்ம கைக்கு வரும். அப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நான் எம்டிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன். நீயும் ஒரு தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணி ஏமாந்துட்ட. இத பாரு கார்த்தி, அவர் நம்மள பெரிய லெவல்ல நம்புறாரு. அவரை நம்ம ஏமாத்த கூடாது. சித்ரா, கவலைப்படாத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கொலையை நான் பண்றேன். நம்ம கல்யாணம் பண்றோம், ஹனிமூனுக்கு போறோம். ஓகேவா? கரெக்ட். காஷ்மீருக்கு போறோம். கண்டிப்பா. சரியான பாத்து மடையன். கொலை பண்ணிட்டு காஷ்மீருக்கு ஹனிமூன் போறானா? ஹனிமூனுக்கு யார் போறது? எனக்கு தாலி கட்ட ஆசைப்பட்டேல்ல, உனக்கு ஜெயில கடிதம். அட பாக்யாக்கா, என்ன இந்த பக்கம்? ஓ மாலதியா, என் அக்கா பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்கு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இந்த ஏரியால நீ என்ன பண்ற? எங்க வீடு இங்கதான்க்கா, கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமா, உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சதுக்கா. மாப்பிள்ள சொந்தமா அசலா? அசல்தான், ஆனா ரொம்ப நல்லவரு. ஆட்டோ ஓட்டுறாரு. எந்த தொழில் செஞ்சா என்னடி? கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துனா போதும். அக்கா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்க்கா. எங்க குடும்பத்தையே அவர் தான் பாத்துக்கிறாரு. என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சவ. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. ஆனா எனக்கு வந்து புருஷன் பாருங்கக்கா, ஊர்ல வர மாப்பிள்ளையே இல்லன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அவன்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாரு. அவன் என்னடான்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடா இருக்கான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன் மாலதி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை உன்னை பாத்துட்டேன். ஏண்டி, உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிச்சதுல உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? அப்புறம் ஏண்டி இந்த வீட்டுல இருக்க? ஆமா, ஆசையா புருஷன் வீட்டுக்கு போயிட்டாலும் அக்கா, அந்த வீட்டுக்கு போக பிடிக்காம தான் நான் என் பிறந்த வீட்லயே இருக்கேன். நல்லா இருக்குடி நீ சொல்ற கதை. நீ மட்டும் இப்ப உங்க வீட்டுக்கு போகலனா நீ நிரந்தரமா பிறந்த வீட்லயே இருக்க வேண்டியதுதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, உன் மாமியாரும் புருஷனும் சேர்ந்துகிட்டு உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சித்ரா கழுத்துல அந்த காட்டி தாலி கட்டிடுவான். வர 10ஆம் தேதி அவங்க 2 பேருக்கும் போரூர் முருகன் கோயில்ல கல்யாணம். எல்லா ஏற்பாடும் வேகமா நடந்துட்டு இருக்கு. உன் மாமியார் என்ன கூட கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. அது கேட்டதுல இருந்து என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ என்னடானா பிறந்த வீட்டுக்கு பொங்கி போட்டுட்டு இருக்க? கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போற வழிய பாரு. முடிஞ்சா போலீஸையோ உங்க சொந்தக்காரங்களையோ கூட்டிட்டு போய் அவளை அடிச்சு துரத்து. சரி, நான் போயிட்டு வரேன். என்னைக்கும் சாகணும்னு நினைச்சேன். அப்பவே உயிரை விட்டிருந்தா இப்ப இப்படி அவமானப்பட தேவையில்லை. ஆனா நான் ஏன் சாகணும்? கல்லு மாதிரி நான் ஒருத்தி இருக்கிறப்ப இன்னொருத்திய தேடுற அவனெல்லாம் உயிரோட நடமாடுறப்போ நான் எதுக்காக சாகணும்? கூடாது, சாக கூடாது, போராடணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அப்படி நம்மள மீறி ஏதாவது நடந்தா அவனை கொன்னுட வேண்டியதுதான். பானு, ஏண்டி இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்னும் என்னமா ஆகணும்? இப்ப நான் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டனா? ஏய், இதெல்லாம் நீ கேட்டதுக்கு அப்புறம் நாங்க செய்ய வேண்டியது இல்லடி. எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அத நாங்க செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக என்ன எதுக்காக இப்படி சித்திரவதை செய்றீங்க? உங்க இஷ்டத்துக்கு நேத்துக்கு ஒரு மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள, நாளைக்கு ஒரு மாப்பிள்ளன்னு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அத பத்தி யாராவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்துட்டு மனசுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது.
மனசுக்கு ஏத்தவன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா தலைமுடி எல்லாம் நரைச்சு போயிடும். நம்ம வசதிக்கு யார் அமையறாங்களோ அவங்களுக்கு தான் உன்னை எங்களால கட்டி கொடுக்க முடியும். அம்மா இப்ப அவகிட்ட எதுவும் பேசாதம்மா. அண்ணே, ஏன் பேச்சு மாத்த ட்ரை பண்ற? இப்பவே நான் கேட்க வேண்டியதை கேட்டுறேன். அம்மா, யாரை கேட்டு இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் வீட்டுக்கு போனீங்க? ஏண்டி, யாரை கேட்டு போகணும்? என்ன கேட்க வேண்டாமா? இவ பெரிய மனுஷி, இவளை கேட்கணுமா? பேசாம நாங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்க. அந்த இன்ஸ்பெக்டர் தான் உனக்கு மாப்பிள. அவருக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. அவரை போய் எப்படிமா நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. பானு, அவர் ரொம்ப தங்கமான மனுஷம்மா. நான் அவர்கிட்ட பழகி இருக்கேன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ளவரு. என்ன கூட ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தவர் அவர்தானம்மா. எல்லாம் சரிதான். ஆனா ஜெயில அவர் இருந்திருக்காரே. ஜெயில இருந்த குற்றவாளியை நான் கட்டிக்கணுமா? அப்படின்னா உன் அண்ணன் கூட தான் ஜெயில இருந்திருக்கான். அவன் கெட்டவனா குற்றவாளியா? அவனுக்கும் தானே நான் பொண்ணு பாப்பேன். ஏண்டி, நீயே இப்படி சொன்னா உன் கூட பிறந்தவனை எந்த பொண்ணு கட்டிக்க சம்மதிப்பா? அது என்னோட பிரச்சனை இல்ல. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. இது அவர் வீட்டுல நீங்களே போய் சொல்லிடுங்க. இல்ல நானே போய் சொல்லிட்டு வந்துருவேன். என்னடி திமிரா பேசுற? அப்ப வளர்க்காத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா ரொம்பதான் பேசுற. ஏய், அந்த சம்பந்தம் நமக்கு வந்தது உனக்கு வந்திருக்கிற அதிர்ஷ்டம். அதுவும் உன் அண்ணன் மூலியமா வந்தது. அத வேண்டான்னு சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல். அம்மா அவளை திட்டாதம்மா. பாவம், நான் அவகிட்ட பொறுமையா பேசிக்கிறேன். அண்ணா, இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்னோட முடிவு இதுதான். என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ்வளவுதான். டேய் ராஜா, நீ போய் அவகிட்ட எதுவும் பேசாதப்பா. எல்லாம் போக போக சரியா போயிடும். நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னன்னு அவ புரிஞ்சுக்கிற டைம் வரும்டா. அப்ப எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ப்பா. என்ன டார்லிங் எழுதுறீங்க? லவ் லெட்டரா? லவ் லெட்டரா? லவ் லெட்டர் எழுதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? தெரிஞ்சிருந்தா பக்கம் பக்கமா எழுதிருப்பனே. சரி சரி, சின்ன பசங்களாட்ட அதெல்லாம் வேற எதுக்கு? என்ன எழுதுறீங்க? லீவ் லெட்டர்மா. எதுக்கு? எதுக்கா? என்ன இப்படி கேட்டுட்ட? 10ஆம் தேதி உனக்கு எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நம்ம ஹனிமூன் போறோம். 9ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்ட்டு லீவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். நம்ம எம்டி ராம்குமார் உனக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்சவரு. ஆமா. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இந்த லெட்டர் எல்லாம்? ஹேய், நம்ம 3 பேருக்குள்ள எந்த விஷயம் இருந்தாலும் அது நமக்குள்ள மட்டும்தான். வெளி உலகத்துக்கு அது தெரியாது. அவர் முதலாளி, நம்ம தொழிலாளி, அவ்வளவுதான். அதனால முறைப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம செய்யணும். அதனாலதான் லீவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். சரி சரி எழுது. அதுவும் உனக்கு எதிரா நீயே கைப்பட எழுதி வைக்கிற கடிதம். நீ எப்படியும் 9ஆம் தேதிக்குள்ள அந்த பொம்பளைய கொலை பண்ணுவ. 10ஆம் தேதி நீ லாக்அப்குள்ள போயிடுவ. அப்ப இந்த லெட்டரை நானே எடுத்து இன்ஸ்பெக்டர்கிட்ட தருவேன். கொலைய பண்ணிட்டு எஸ்கேப் ஆக 10 நாள் லீவ் லெட்டர் கேட்டு முன்னாடியே லெட்டர் எழுதியிருக்கான்னு சொல்லுவேன். சரி, அவன் எடுக்கிற எல்லா முடிவும் நமக்கு சாதகமா தான் இருக்கு. சித்ரா, ஏ சித்ரா, என்ன ஆச்சு? ஹனிமூன் கனவுல இருக்கியா? சி போங்க, வெக்கமா இருக்கு. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தானே சின்ன பொண்ணு பேசுறேன். ஆமா, காலையில இருந்து எத்தனை தடவை உங்களுக்கு போன் போடுறது. இப்பதான் நீங்க கிடைச்சீங்க. யாரு? உங்க அப்பா தாண்டி. அண்ணே. ஐயோ, இப்ப எதுக்கு அவருக்கு போன் பண்ணீங்க? அண்ணே, கொஞ்சம் லைன்ல அப்படியே இருங்க. நான் பேசுறேன். என்ன சித்ரா இது? ஏன் இப்படி பேசுற? உனக்கும் என் பிள்ளைக்கும் 10ஆம் தேதி கல்யாணம். அட என் அண்ணன், அதான் உங்க அப்பனுக்கு சொல்ல வேணாமா? அதான் போன் பண்ணி சொன்னேன். ஐயோ அத்தை, என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? போன கொடுங்க முதல்ல. அண்ணா கொஞ்சம் இருங்க. அப்ப நான் தான் சித்ரா பேசுறேன். ஒரு விஷயமும் இல்ல, சும்மா அத்தை கிண்டல் பண்றதுக்காக போன் பண்ணிருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன், வச்சிடுறேன். என்ன சித்ரா, உங்க அப்பா கிட்ட உங்க கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டாமா? வேண்டாம், அவருக்கு இப்ப எதுவும் தெரிய வேணாத்த. ஓ,
பெரிய தில்லுமுள்ளுதான் நடக்க போகுது. நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கிறேன். என்ன மட்டும்தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா இது 3 சேர்ந்து ஊரையே ஏமாத்திடும் போல. அத்தை, என் மனசுல நான் 1000 பிளான் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னா எங்க கல்யாணம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன கார்த்தி, சொல்லுங்க. மா பேசாம இருக்க மாட்டியாமா? நீ வேற பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்க. டேய், என்ன நீங்க 2 பேரும் பேசுறது எனக்கு புரியல. நாம பண்ண போறது உன் பொண்டாட்டி மாலதிக்கு மட்டும்தான் தெரியக்கூடாது. மத்தவங்களுக்கு தெரியறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இது திருட்டு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐயோ அத்தை, நாம இந்த கல்யாணத்தை ஒன்னும் திருட்டுத்தனமா பண்ண போறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய தில்லுமுள்ளு செய்ய வேண்டியிருக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. மாலதி விஷயம் தானே. நானே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடலான்னு இருந்தேன். ஆனா இப்ப அவளாவே பிறந்த வீட்டுக்கு ஓடி போயிட்டால, அதனால நமக்கு என்ன பிரச்சனை? என்னம்மா? என்னத்தா, சௌக்கியமா? என்னத்த, நீங்க சௌக்கியமா? என்னடி சக்களத்தி, நான் வீட்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டம் போட்டிருப்பியே. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களோ? நான் வந்துட்டேன்ல, இனிமே இந்த வீட்ல யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஐயோ ஐயோ, என் புருஷனுக்கும் என் மாமியாருக்கும் என் மேல எவ்ளோ பாசம், எவ்ளோ அன்பு. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து தாங்கிட்டீங்களே. நீ முன்னாடி போமா, நாங்க பின்னாடியே வரோம்னு சொல்லிட்டு இந்த வீட்ல யாரோ ஒரு பொம்பளை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடியே, நான் தான் சொன்னேன். என்ன பண்றது, உன் தங்கச்சி தரித்திரம் அடுத்த நாளே கீழே விழுந்து என் இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. அப்படியா? இத நான் நம்பணும். அதான் மீனாட்சி அம்மன் கோயில் தூண் மாதிரி நல்லா ஜிங்கு நிக்கிறீங்களே. உங்களுக்கு போய் இடுப்பு உடைஞ்சு போச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? ஏய், நீ அதிகமா பேசுன நாக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவாமா. அதெல்லாம் பழைய மாலத்திக்கிட்ட. இப்ப இங்க வந்திருக்கிறது புது மாலத்தி. இனிமே இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. என் பொண்ணு அந்த வீட்டுல ஒப்படைச்சிட்டு செத்து போயிடணும்னு நினைச்சேன். அப்படின்னா அப்படியே போக வேண்டியதானே? இங்க ஏன் வந்து நிக்கிற? போயிருப்பேன். ஆனா ஒரு எண்ணம், நீயும் என் ஆசை புருஷனும் என்ன கொன்னணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அது நடக்காம போயிடுமே. நானா செத்து போயிட்டா உங்க ஆசை நிறைவேறாதுல்ல. அதான் உங்க கையால சாகிறதுக்காக வந்திருக்கேன். ஏய், என்னடி முனி படத்துல வர லாரன்ஸ் மாதிரி பேசுற? ஜாக்கிரதை. அதான் சொன்னல, இந்த மாலத்தி புது ஜென்மம் எடுத்து வந்திருக்கா. உங்க 3 பேருக்கும் இனிமேதான் முனி பிடிக்க போகுது. ஆமா, நீங்களும் இப்ப இவ ஆபீஸ்ல டிரைவர் வேலைக்கு சேர்ந்துட்டீங்களாமே. எதுக்கு? யார கவுக்க? நீங்க 2 பேரும் சேர்ந்தா நல்ல காரியமா செய்வீங்க. முதலாளிய கவுக்கு தானே திட்டம் போட்டு உள்ள நுழைஞ்சிருக்கீங்க. சரி, அதை விடுங்க. இது 10ஆம் தேதி ஒரு முக்கியமான காரியம் நடக்க போகுதாமே. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும்.
வாழ்ந்து